என்பதை பத்தி குர்ஆன் சொல்வதை நாங்க பார்த்தோம். விரைவுபடுத்தல் எதிலே எப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஆல இம்ரானில் 114 தொடக்கம் 115 வசனம் வரைக்கும் சொல்றான். யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை அவர்கள் நம்புவார்கள். வயமுரூன பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை அவர்கள் ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான விஷயங்களை அவர்கள் தடுப்பார்கள். வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விஷயங்களில் அவர்கள் விரைந்து கொள்வார்கள். வஉலாயிக மினஸ் சாலிஹீன், அவர்கள் நல்லவர்களில் உள்ளவர்கள். இப்ப அல்லாஹ் தஆலா இங்க ஈமான என்ன செய்யல, முசாரஆன்னு சொல்லல, ஈமான் கொள்ளுதல. ஈமான் கொள்வார்கள், மறுமை நாளை நம்புவார்கள், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நல்ல விஷயங்களில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வமா, இதெல்லாம் வாஜிப், இதெல்லாம் என்னது வாஜிப். நல்ல விஷயங்களின் ஆர்வமாக இருப்பா இவைகள் எல்லாவற்றிலும் விரைந்து செயல்படுதலையும் குறிக்கும். அதோடு நல்லவைகளை தேடுவார்கள். என்ன எக்ஸ்ட்ரா செய்யலாம், என்ன செய்யலாம், நன்மை மறுமையில இறைவனை நெருங்குவதற்கு எது என்ன கிடைக்கும் என்று அவர்கள் தேடுவார்கள். அந்த விஷயம் இருக்கு. ஏதாவது கிடைக்கிறதுல வேகம் என்பதல்ல, எது நல்லது நல்லதுன்னா ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் பங்கு பெறுறோம், நாங்கள் அதில் என்ன செய்யறோம், முந்துறோம் என்று அவர்கள் விரைவுபடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே முசாரா என்பது விரைவுபடுத்தல், போட்டி போடுதல் என்பது இவைகளுக்கும் தாண்டிய ஒரு பகுதி. தேடுதல் என்பதை என்ன செய்யும், குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சூரா முஃமினூனில் 60 தொடக்கம் 61வது வசனம், அதுக்கு பின்னால் 55 தொடக்கம் 59வது வசனம் வரைக்கும், பின்னர் 60 தொடக்கம் 61வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் மின் மாலி வ பனீன், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரங்கள், அவர்களது குழந்தைகள், பிள்ளைகள், இவைகள் எல்லாம் அவர்கள் வைத்து நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? நிறைய கொடுக்கிறனே, இது அவர்களுக்கு நான் செய்கிற உதவி என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? நுசாரி உலகும் ஃபில் கைராத், நல்லவைகளில் நாம் அவர்களுக்கு விரைந்து செயல்படுகிறோம். அப்படின்னா என்ன, இங்க என்ன தெரியுமா, உலகத்துடைய நலவுகளை அவசரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சவங்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் மின் மாலி வ பனீன், அவர்களுக்கு பிள்ளைகளும் அவர்களுக்கு சொத்துக்களை நான் அதிகமாக கொடுப்பதை வைத்து நான் அவர்களுக்கு உதவுகிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? பல் நுசாரி உலகும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்களை நான் விரைந்து செயல்படுகிறேன், எல்லாம் கொடுத்துறேன் அவசரமா, இதுல முந்துங்க, இந்த உலகத்துல முடிச்சிருங்க, உங்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது, உங்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது, நான் விரைவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன், எதையும் மிச்சம் வைக்காம கொடுக்கிறேன், நீங்க வேகமா முந்துவீங்க. அதுல அப்படி அல்லாஹ் தஆலா முசாரா செஞ்சான்னு வைங்களே, இதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க, அவ்வளவு வேகமாக போவீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் நுசாரி உலகும் ஃபில் கைராத், நல்லவைகளில் நாம் விரைவுபடுகிறோம். பல்லா யஷ்உரூன், ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்கள் உணரமாட்டார்கள், அப்படி இருந்தாலும் அவர்கள் உணரமாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அதாவது யாரு இறைவனை பற்றி அச்சத்தால் பயந்தவர்களாக இருக்கிறார்களோ, வல்லதீன ஹும் பி ஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், தமது இறைவனது அத்தாட்சிகளையும் வசனங்களை யார் ஈமான் கொள்ளுகின்றார்களோ, வல்லதீன ஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், தனது இறைவனுக்கு யார் இணை வைக்காமல் இருக்கிறார்களோ, வல்லதீன யுஅத்தூன மா ஆதவ் வல்லதீன ஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், இவர்கள் எல்லாம் வல்லதீன யுஅத்தூன மா ஆதவ், இறைவன் கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்களோ, வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நான் எமது இறைவனின் பக்கம் திருப்பி மீட்டப்பட இருக்கிறோம் என்ற அச்சத்தில் இறைவன் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்கிறார்களோ, யார் இறைவனுடைய அச்சத்தால் பயந்திருக்கிறார்களோ, இறைவனது வசனங்களை ஈமான் கொள்கிறார்களோ, இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ, இறைவனது அச்சத்தின் காரணமாக இறைவன் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்கிறார்களோ, உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நல்ல விஷயங்களில் அவசரப்படுகின்றவர்கள். நாம் அவசரப்பட்டோம் என்றால் மறுமையிட அமலெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். நல்லதுல இறைவன் எங்களுக்கு அவசரப்பட்டா என்ன நடக்கும், மறுமை அமலெல்லாம் போயிடும். யார் நல்லதுல அவசரப்பட, நாங்க அவசரப்படா இவ்வளவு இருக்கணும். உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயங்களில் அவர்கள் வேகமாக இருக்கிறார்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் அதில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அதில் முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மாஇதாவில் 62வது வசனத்திலே சொல்கிறான். இவ்வளவு சொன்னாலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வதரா கதீரம் மின்ஹும், ஆனால் அதிகமான மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா, யுசாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான், பகைமையிலும் மற்றவனை பிரிப்பதிலும் பகைமை பாராட்டுவதிலும் பாவத்திலும் போட்டி போட்டுக் கொள்வார்கள். யுசாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான், மற்றவனை பகைக்க வைப்பதிலும் பகைமையிலும்
பாவமான விஷயங்களிலும் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறார் அல்லாஹ் தஆலா சூரா மாஇதாவில் 51 தொடக்கம் 53 வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு, இது இன்றைக்கு அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எங்களை பார்த்து சொல்ற மாதிரி, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அவுலியா, நண்பர்களாக உறவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசர்கள், நண்பர்கள். வமை யதவல்லஹும் மின்கும், உங்களில் யார் அவர்களை நேசர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ ஃபஇன்னஹு மின்ஹும், இவரும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான், இவரும் அவர்களை சேர்ந்தவர் தான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமத் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட மாட்டான் சொல்லிட்டு ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், ஆனால் எவர்களது உள்ளங்களிலே நோய் இருக்கிறதோ, எவர்களது உள்ளங்களிலே சஞ்சலம் இருக்கிறதோ அவர்களை நீ காண்பாய். யுசாரிஊன ஃபீஹிம், அவர்களை ஃபாலோ பண்ணுவதில் வேகமாக இருப்பார்கள். யுசாரிஊன ஃபீஹிம், அவர்கள முசாரா, அவர்கள போட்டி போட்டுக் கொள்வார்கள். அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யகூலூன் நக்ஷா அன் துஸீபனா தாயிரா, அவங்க எங்களை தாக்கிடுவாங்க, நாங்க பயப்படுகிறோம், அவங்க வந்து எங்களை அழிச்சிருவாங்க, அவங்களுக்கு பாதிப்பு வந்து விடும் என்று பயப்படுகிறோம் என்று காரணம் சொல்வார்கள். ஃபஅஸல்லாஹு யஅதிய பில் ஃபத்ஹ், அல்லாஹ் தஆலா வெற்றியை கொண்டு வரலாம். அவ் அம்ரின் மின் இன்திஹி, அல்லது அவனது கட்டளை வரலாம். ஃபயுஸ்பிஹு அலா மா அஸர்ரு ஃபி அன்ஃபுஸிஹிம் நாதிமீன், தங்களது உள்ளங்களிலே மறைத்து வைத்த அந்த கேடான எண்ணங்களினால் அவர்கள் கவலைப்படலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே போட்டி என்ற இந்த உணர்வில் நம்மளுக்கு சந்தோஷம் வர வேண்டிய இது அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று குல் பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருளை வைத்தும் வ பிரஹ்மத்திஹி, அவர்களது கருணையை வைத்தும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதில் அவர்கள் சந்தோஷம் அடையட்டும், அதுல சந்தோஷப்படுங்க. மற்றவைகள் அவர்கள் என்னது சந்தோஷப்பட வேண்டாம். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்ப்பதை விட இது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப குர்ஆனை நம்ம பார்க்கிறோம், போட்டி அல்லாஹ் எவ்வளவு சொல்லிக்கிறான். முனாஃபஸா, முசாபகா, அடுத்ததாக முசாரா, நபி அவர்கள் முபாதரா, இவ்வளவு வகையில குர்ஆன் சுன்னாவும் ஒரு எல்லா அமல்களும் சமம். அதுல முந்திரவங்களுக்கு ஒரு ரிசல்ட் இஸ்லாம் என்ன செய்து வைத்திருக்கிறது, அதுல ஒரு போட்டி இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இதுல தான் நம்ம முந்தணும், நம்ம அதுல இறைவன் பக்கம் நெருக்கமாகணும். இதற்கு இப்ப நான் உங்களுக்கு பிராக்டிக்கலாக நான் ஒரு உதாரணம் சொன்னேன், நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு இங்க சொல்லி காட்டுறேன் பாருங்க. சஹீஹுல் புகாரியில் 851வது இலக்கம், 851வது இலக்கம், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சல்லைத்து வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தில் அஸ்ர், மதீனா பள்ளிவாயலில் மதீனாவில் நான் நபியர்களுக்கு பின்னால் அஸ்ர் தொழுகை தொழுது. அஸ்ர் தொழுகை தொழுது ஃபஸல்லம, நபியர்கள் சலாம் கொடுத்தார்கள். சும்ம காம முஸ்ரிஆ, சலாம் கொடுத்த உடனே வேகமாக எழும்பினாங்க. முஸ்ரிஆ சரியா வித்தி, அத வேகம். நபி அவர்கள் வேகமாக எழும்பினார்கள். ஃபதஹத்தா ரிகாபன் நாஸ், நபி அவர்கள் மக்களுடைய எது தோள்பட்டைகளை தாண்டி வேகமா என்ன செஞ்சாங்க போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டைகளை தாண்டி வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். இலா பஅதி ஹுஜரி நிசாஇஹி, அவங்களுடைய மனைவிமார்களோட ஒரு வீட்டுக்கு என்ன செய்றாங்க, வேகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, வேகமா போறாங்க. ரசூல் அப்படி பாத்துக்கிட்டு போன ரசூல்லாங்க. ஃபஃபஸிஅ அன்-நாஸு மின் சுர்அத்திஹி, என்ன ரசூலுல்லாஹ் இவ்வளவு வேகமா போறாங்க, மக்களுக்கு எல்லாம் என்னது ஒரு பெரிய ஒரு திடுக்கமாயிட்டு வேகமா போனாங்க. சலாம் கொடுத்த உடனே போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபரஆ அன்னஹும் அஜிபு மின் சுர்அத்திஹி, ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க. ஃபഖரஜ அலைஹிம், திரும்பி வராங்க. ஃபரஆ அன்னஹும் அஜிபு மின் சுர்அத்திஹி, மக்களோட முகத்தை பார்த்தனே ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிட்டு வேகமா போனதை பத்தி இவங்க என்னமோ யோசிச்சுக்கிண்டிருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு என்னது விளங்கிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذكرت شيئا من تبر عندنا فكرهت ان يحبسني فامرت بقسمته, நான் தொழுகையில் இருக்கிற நேரத்தில் எனக்கு என் வீட்டில் ஒரு உடைந்த தங்க துண்டு இருப்பது ஞாபகம் வந்தது. நாளை மறுமையில் சொர்க்கத்தை விட்டு மீது என்னை தடுக்க கூடாது என்பதனால் வேகமாக கொண்டு அதை பிரித்து பங்கிடுமாறு ஏவி விட்டு வந்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுகையில் இருக்க தக்கர்து ஷைஅம் மின் திப்ரின் இந்தனா, ஒரு சிறிய ஒரு தங்க துண்டு, திப்ரன்றது துண்டு, முகத்தா விளங்கிட்டா ஒன்று என்கிட்ட இருந்தது. அதை வந்து நான் ஞாபகப்படுத்த ஃபகரிஹ்து ஐயஹ்பிஸனி, மறுமையில் என்னை அது சொர்க்கத்தை விட்டு இது ஒரு விசாரணையில் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை தடுத்து விடக்கூடாது என்பதனால் நான் விரைந்து சென்றேன். அமர்த்து பிகிஸ்மத்திஹி, உடனே அதை பங்கிடுமாறு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் வந்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, திக்ர் முடிச்சிட்டு போகலாம் தானே,
தொழுகையில சலாம் கொடுத்துட்டு திக்கரையை முடிச்சிட்டு போலாம், அப்படித்தான் நாங்க போவோம். ஜிக்ர் செய்யறது நல்லதா சரலையா, நல்ல விஷயமா இல்லையா? நீங்க பிந்தினீங்கன்னா எதனால பிந்தினீங்க? அந்த தர்மம் செய்வதை விட்டு பிந்தினீங்கன்னா எதனால பிந்தினீங்க? திக்ர் செய்வதனால பிந்தினீங்க. என்ன பிரச்சனை? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அதை ஒப்பிட்டாங்க. அதான் அர்த்தம். இதை அதை ஒப்பிட்டால் இது சொர்க்கத்தை விட்டு தடுக்காது. எதை தடுக்கும்? அது தடுக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தர்மம் செய்து விட்டு வருமாறு ஏவினார்கள். இது ஒரு நாள் அர்த்தம் அல்ல வீட்டில் எங்களுக்கு சொத்து இருக்க கூடாது, தங்கம் இருக்க கூடாது என்ற அர்த்தம் அல்லது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றில் இது அவருக்கு தர்மமாக, தர்மத்துக்கென பங்கிடப்பட வேண்டிய பொறுப்பில் இருந்த ஒரு தங்கமாக இருக்க வேண்டும். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தங்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுல வச்சுக்கல மாட்டாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்க வேண்டும்? இதை சொல்லி இதை நம்ம பெற வேண்டிய படிப்பினை எது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு அமல் இருக்குது, இந்த அமல் இருந்தும் எது என்னை மறுமையில தடுக்கும்னு பார்த்தாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் செய்ய போறாரு, அதே அமௌண்ட்டுக்கு கடன் இருக்கு, எது மறுமையில தடுக்கும்? கடன் தடுக்கும். எனவே முதலாவது என்ன செய்யணும்? அதைத்தான் அவர் செய்யணும், அதைத்தான் அவர் முதலாவது செய்ய வேண்டும். ஹஜ் சிறந்த அமல், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்ல தைன், கடனை தவிர, கடனை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு விரைவாக நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய